ராமு, பாப்பா இந்த பக்கம் வந்தாளா? வலியப்பா. பாலு, பாப்பா வந்தாளா? வல்லியே. தாத்தா, பாப்பா இந்த பக்கம் பாத்தீங்களா? பார்க்கலையேப்பா. இன்னைக்கு சீதாராமன் வந்திருக்காரு. சிஸ்டர் விஷயத்துல சமாதானம் சொல்ல வந்துட்டாரு. அது இல்லைங்க, நம்ம இது போய் பார்க்க முடியாதுன்னு சொல்லி போட்டாரு. ஆமா, பூபதி பாப்பாவை ஒழிச்சு வச்சு கடத்தை கண்டுபிடிச்சிட்டேன். எங்க எங்க நீங்க என்னோட வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச இடம். அந்த அயோக்கிய ராஸ்கர் என்ன நம்பி அனுப்ப மாட்டேங்கிறான். அவன் அட்ரஸ் கூட எல்லாம் என்ன மாமா? இதுவா ஒரு நகை விஷயமா? பாபு முதலேன்ற ஒரு காலி பயம். தேவராவ் சொன்னாரு, அவன் ஜெயிலருக்கு தப்பிச்சு வந்த ஒரு கேரி. அவன் பேச்சு நீங்க கேர் பண்ணாருங்க மாமா. இப்பவே கூட புறப்படுங்க, இல்லைன்னா டேஞ்சர். இன்னும் எங்கேயாவது ஓடி வச்சு வந்துட்டாங்க. வாங்க மாமா, பாப்பா இங்கதான் இருக்கு. பாப்பா மேல இருக்காடா? ஆமா மாமா, நீ வாங்க. சுந்தர முதலியாருடைய அபூர்வ சகோதரர் மாதிரியே இருக்கு. புறப்படலாம். கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டீங்களா? அவன் நம்மளை விட பெரிய ஆளா இருக்காங்க. எங்கேயோ கொண்டு மறைச்சு வச்சுக்கிட்டான். மறைச்சு வச்சுக்கிட்டானா? ஆமா, கடைக்கு போய் ஒரு பக்கம் பக்கடாவும் ஒரு கப் காப்பி வாங்கிட்டு சீக்கிரம் வழியா பார்ப்போம். உங்களுக்கு எனக்கா? அந்த மனுஷன் காத்தார இருந்து ஒண்ணும் சாப்பிட பச்சை மயக்கம் போட்டுருக்கியா? அவரு காப்பி ஹோட்டல் காப்பி சாப்பிட மாட்டாருங்க. உங்க சிஸ்டர் கைனால காப்பி போட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவாரு. சிஸ்டர் மேல ரொம்ப கோவமா இருக்காரியா? சிஸ்டர் மேல கோவம் இல்லைங்க. கோவம் எல்லாம் தம்பி மேலையும் பாப்பா மேலையும் மற்றவங்க மேலையும். சிஸ்டர் மேல கோவம் இருந்தா இப்படி உங்களை கூட கூட்டிட்டு திரிவாரா? அவர்தான் சாப்பிட மாட்டேங்கிறாரையா? கோவத்துல இப்படித்தான் சொல்லுவாரு. கேட்டுங்களா, நம்ம காரை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் வீட்டு டிஃபனை சுப்பண்ணாவை எடுத்துட்டு வர சொல்லிட்டு நான் நேரா ஹோட்டலுக்கு வந்து நீங்க சொன்ன டிஃபன் எல்லாம் வாங்கிக்கிட்டு நேரா வந்துருக்குங்களா? அப்படி அவர் சாப்பிடாதுன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நீங்க சாப்பிடுங்க. அப்படியே வரும்போது ஒரு திரு கோல்ட் கிளாஸ் சிறக்க வாங்கிக்கலாம். இந்த பாருங்க, இதெல்லாம் உங்களோட குடிப்பை எவனாவது இருந்தா அவங்கிட்ட பார்த்து சொல்லுங்க. கோல்டு பிளாக் வாங்க, கோல்டு பிளாக். இந்த பையன் நான் சொல்றது கேளு, அவரை பார்க்க வேண்டாம். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? மாமா, பாப்பாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? நான் தேடாத இடம் பாக்கி இல்லை. சத்தியமா எனக்கு அவளை பத்தி ஒண்ணும் தெரியாது மாமா. நீ வெளியே போ. கிடைச்சதை சூட்டிக்கிட்டு இப்படி பின்னால டாக்ஸ் இருக்கு. भीमराव, ए बाय, ए பையா, என்ன அது ஒரு பசங்களையும் காணோம். ஒரு நாள் 2 நாள் பேங்க் வராம இருந்தா இந்த பசங்க என்ன ஏற்கிறானுங்க பாரு.
கோபால்சாமி, கோபால்சாமி, என்னையா இது? என்னையா இது? இது ஹலோ ஹலோ, இது போலீஸ் ஸ்டேஷன். திரி திரி திரி. மோகனசுந்தரம் கம்பெனி மோகனமொழியார் பேசுறேன். மோகன முதலியாரா? சுந்தரமொழியார் மாடி மேல இருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார். ஹலோ, யாருது? லீலாகுமாரி அம்மாளா? நான் மோகனமொழியார் பேசுறேன். சுந்தரமொழியார் மாடி மேல இருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டேன். இப்பதான் நான் இப்ப வீட்டுல இருந்து வந்த உடனே பார்த்துட்டு உடனே உங்களுக்கு போன் பண்றேன். சார் சார், சிடி கோவிந்த வர்றார், கொஞ்சம் எந்திரிங்க. இப்படி வாங்க. மோகனமொழியார், இந்த கேட்ல நான் பார்க்க வேண்டியது எல்லாம் பார்த்தாயிட்டு. துப்பு ஒண்ணும் தொலங்கல. சுந்தரமொழியார கொலை செஞ்சவங்களை கண்டுபிடிக்கிறது அசாத்தியமான காரியம். அது என்னால சாத்தியம் இல்லை. நீங்களே இப்படி சொன்னா வேற யார் என்ன செய்ய முடியும்? இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. சரி, நான் வரேன். உங்க உதவியை நாடித்தான் ஓடி வந்திருக்கேன். நீங்க தான் என்னை காப்பாற்றணும். குற்றவாளியை காட்டி கொடுக்கிறவன் கோவிந்தன், அடைக்கலம் கொடுக்கிறவன் இல்ல பூபதி. நீங்களே என்ன குற்றவாளின்னு நினைக்கிறீங்களா? நிரபராதின்னு நிச்சயமாற வரைக்கும் நான் நிரபராதிதான். நிரூபிக்க வழி இல்லை. சந்தர்ப்ப சாட்சியங்கள் சட்டப்படி என்னை குற்றவாளி ஆக்கலாம். ஆனா நடந்ததை நடந்தபடி சொல்லிடுறேன். கேட்டு அதற்கு இப்ப அவசியம் இல்லை, அவகாசமும் இல்லை. சரி, வேற என்ன உதவி வேண்டும்? உங்க அபிப்பிராயம் சொல்லணும். சுந்தர முதலியாருக்கு கிரியைகளை செய்ய வேண்டியவன் நான். அவருக்கு கிரியை செய்ய உனக்கு உரிமை இல்லை. சட்டப்படிதானே. அவர் என்ன பிள்ளை போல வளர்த்தாட்டார். பொண்ணு இங்க இல்லை. அவருக்கு செய்ய வேண்டியது என் கடமைதானே. உன் கடமை அல்ல. என்ன அப்படி சொல்றீங்க? அவருக்கு எது செய்யவும் நீ அருகன் அல்ல. அப்படின்னா நான் தான் கொலையாளின்னு நிச்சயம் பண்ணிட்டேங்க போல தெரியுது. உப்பு கண்டுபிடிச்சிட்ட. பல பல அப்படியா பயப்படுற? பூபதி, இறந்தது சுந்தரமொழியார் இல்ல. என்ன? மாமா உயிரோடு இருக்கிறாரா? அதெல்லாம் சொல்றேன். முதல்ல உன் கதையை சொல்ல. பாப்பா எங்க இருக்கிறா தெரியுமா? விண்முகில் காணா தோகை போல என் மனம் ஏங்கி வாடுதே. விண்முகில் காணா தோகை போல என் மனம் ஏங்கி வாடுதே. கண்கள் இரண்டும் ஓய்வில்லாது இன்னுயிரம்பரை தேடுதே. கண்கள் இரண்டும் ஓய்வில்லாது இன்னுயிரம்பரை தேடுதே. விண்முகில் காணா தோகை போல என் மனம் ஏங்கி வாடுதே. மின்னலை போல ஆசையெல்லாம்
மின்னலை போல ஆசையெல்லாம் என் மனவானில் தோணுதே. மின்னலை போல ஆசையெல்லாம் என் மனவானில் தோணுதே. பெண்முகில் காணா தோகை போல என் மனம் ஏங்கி வாடுதே. துணை இழந்து தனிமையானேன், துயரமே என் வாழ்விலே. துணை இழந்து தனிமையானேன், துயரமே என் வாழ்விலே. இனியும் துன்பம் நேருமோ, இன்பமே உண்டாகுமோ. இனியும் துன்பம் நேருமோ, இன்பமே உண்டாகுமோ. இதயதாகம் தீரும் காலம் விரைவில் வந்து சேருமோ. விண்முகில் காணா தோகை போல என் மனம் ஏங்கி பாடுதே. அம்மா, இப்படி சதா அழுதுகிட்டு இருந்தா என்னம்மா பிரயோஜனம்? அல்லாம வேறு வழி. உங்களை பார்த்தா உங்களுக்கு வருத்தமா தான் இருக்கு. ஆனா நீங்க வேடம் கையில் சிக்கிய பூரா என்ன? உங்களை பார்த்தா யாரோ பெரிய எடுத்து கொண்டோல தெரியுது. இந்த மோகன முதலியார் கையில எப்படி சிக்குனீங்க? இவன் இப்படியே எத்தனையோ பெண்களுக்கு எடுத்தவனாச்சு. உண்மையாகவா? மோகன முதலியார் அப்படி மோசமானவரா? பொய் எதுக்குமா சொல்ல போறேன்? உங்க பரிதாபத்தை பார்க்க முடியாமத்தான் உண்மையை சொன்னேன். ஐயோ மரகதா, இப்ப நான் என்ன செய்யறது? இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாதா? வெளியெல்லாம் ஒரே காவல் போட்டிருக்காரம்மா. எனக்கு ஒண்ணும் புரியல. மரகதா, எனக்கு ஒரு உதவி செய். என்னை காப்பாற்ற ஒரு சிநேகிதர் இருக்கிறார். அவருக்கு ஒரு லெட்டர் அழைத்து தருகிறேன். அதை ஒருவருக்கும் தெரியாம தபாலில் போட்டுவிடு. இவ்வளவுதானே? உங்களுக்காக என்ன உதவி வேண்டுமானாலும் செய்ய தயார். என் பிரியமுள்ள கோபு. யார் மகனா? அது என் புருஷனுக்கு எழுதுறதுக்காக எடுத்து வச்சிருந்தேன். நல்ல சமயத்துக்கு உங்களுக்கு உதவியாச்சு. முதலியார் வர. பாப்பா வாங்க வாங்க உட்காருங்க. மரகதம், இப்போ நான் வந்த ஒருபாடு அவளுக்கு என்ன வேலை? மரகதம் எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்லிருப்பா. ஆமா, சுருக்கமா சொன்னா. அதுக்குள்ளதான் நீங்க வந்துட்டீங்களே. அவ்வளவுதான். அறிவுள்ளவங்களுக்கு அதுக்கு மேல சொல்லணும். நீ சரின்னுட்டா எதுக்கு? வேற எதுக்கு? நம்ம கல்யாணத்துக்கு தான். என்ன நம்ம கல்யாணமா? உங்களுக்கும் எனக்குமா கல்யாணம்? இதை சொல்ல உங்களுக்கு மனம் துணிதா? துணிஞ்சு சொல்லியாச்சு. சுந்தரமொழியார் சம்மதிச்சாச்சு. வேற எதுக்குதான் அந்த பய பூபதியை வீட்டை விட்டே விரட்டினது? முதலியார், கல்யாண விஷயம் கனவுல கூட கிடையாது. பூபதி தவிர வேற யாரும் என்னை அடைய முடியாது. பூபதி, நீ எங்க அவன் அடையிறது, அவன் எங்க ஒன்னு அடையிறது? அவன் தான் கொலை பண்ணிவிட்டு தூக்கு மேடை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பூபதி கூட செய்தாரா? யாரு? யார? சொந்த மாமாவன். எங்கப்பாயா? வேண்டாம், பொய் சொல்லாதீங்க. பொய்யா சொல்ற? பாரு, பொய்யா நிஜமானு தெரியுது. என்னடா இது பம்பா போச்சு?
இப்ப இந்த பேப்பர் காட்டினதே தப்பு. ஏய் மரகதா, இவரை ஜாக்கிரதையா பாத்துக்க. நீங்க என்ன கேட்கறது எப்படி இருக்குதுன்னா, இந்த பரமானந்த சிஷியருங்க குதிரை முட்டை வாங்க போன மாதிரி இருக்கு. கொலை நடந்தது சொல்லுன்னா கதை சொல்ல ஆரம்பிக்கிறேன். என்ன சொல்றேனுங்க, காபி டிஃபன் சூடா வாங்கிக்கிட்டு நானும் நம்ம பீமராவுங்க. நிறுத்து, நானும் பீமராவுங்கிறிய. உங்க பேர் என்ன? சுப்பண்ணா பரபரமா தெரியுங்க. சுப்ராய பிள்ளைங்க. நீ பீமராவ் இல்ல? அவரு கொட்டை வழங்க மாதிரி ஒல்லியா இருப்பாங்க, நீங்க பார்த்ததுல. குழந்தை பிள்ளை, என்னடா இது? பொய்ங்க, இவன் சொல்றது சுத்த பொய்ங்க. நான் போய் பீமாராவனை கூப்பிட்டேன், வாங்க உட்காருங்கன்னு சொன்னா இவன் மனுஷனா மதிச்சு பேசு. பீமராவை கேட்டாரு, அவரை தேடிக்கிட்டு வீடு தேடி வந்த ஒரு மனுஷனை வாங்கன்னு சொல்ல வந்தாங்களா? இங்க வேலைக்கு வர்றதுக்கு முன்ன எங்க இருந்த, என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அப்ப எங்க வீட்டுல நான் மோஜாவை சாப்பிட்டு இருந்தேங்க. சுண்டைக்காய் சுப்பா சுந்தரமோலியார் வீட்டுல வேலைக்கு வர்றதுக்கு முன்ன. அதை கேக்குறீங்களா? நம்ம சுந்தரமூரியாருடைய கிராமத்துலங்க சொந்த பண்ண வச்சுக்கிட்டு சுதந்திரமா ராஷா மாதிரி இருந்தனுங்க. இப்ப இந்த அரிசிக்கு ராத்திரியும் ரேஷனும் எதிராக வந்துச்சுங்க. என்ன போற இந்த கிராமத்து ஆட்கள்லாம் கிராமத்தை விட்டுட்டு நகரத்துக்கு வந்துட்டதுனால என்ன ஆச்சு? உற்பத்தி குறைவு, உணவு பஞ்சம். என்னடா அரசியல் பேசுற? பெரிய படிச்சவங்க மாதிரி. நாட்டு குளத்துலன்னா நான் நல்லா படிச்சவனுங்க. இப்ப என் கொஞ்சம் டிங்கி கூட படிப்பு சொல்லி தர்றாருங்க. உள்ளத உள்ளபடி சொல்ற வரைக்கும் நீ உள்ள இருக்கணும், தெரியுமா? குழந்தை பிள்ளை, என்ன உள்ள சொல்லு. சம்மரம் ஆனா பேச முடியா. ஒண்ணு செய்தீங்கன்னா தேவல. என்ன என் கொஞ்சாதி டிங்கியும் கொண்டாந்து இங்கேயே வச்சுக்கிட்டா படிப்பு தராம இருக்குங்க. இப்ப இந்த முதியோர் கல்வி இருக்கு பாருங்க, முதியோர் கல்வி அதன்படி படிப்பு சொல்லி தரானுங்க. படிப்பை கெடுத்துக்கிட்டீங்க, அப்புறம் படிப்பு வந்துட்டு நான் எழுதி விடுவேன், அப்புறம் நீங்க எங்க போச்சு நிறைய வருத்தப்படுறாங்க. ஆமா, போய் பீமரா பிடிச்சிட்டு வா. பூபிட்டி வெளியே வர, கோபாலசாமி உள்ளே போறான். சீத்தாராமன் வெளியே வந்துட்டான், கோபாலசாமி உள்ளே போயிட்டான். பின்னால பாப்பாவும் போச்சு. உள்ளே போன பாப்பா உள்ளேயும் இல்லை, வெளியேயும் வரல, போன இடமும் தெரியல. இந்த கோபாலசாமி உயிரோட வெளியே வரான். இதுக்கப்புறம் மோகனமுடியார் வந்தார். அவர் கூட சேர்ந்து இவனு உள்ளே போனான். ஏய்யா, இதெல்லாம் நீ கண்ணால பாத்தீரா? கண்ணால பார்த்த வாட்சிமே என்கிட்ட நேரா வந்து சொன்னது. நீர் பார்க்கல, நான் பாக்குறேன். அதனால சுந்தரமூரியார கோஸ் பண்ணின கொலையாளிய பாப்பாவை தூக்கிட்டு போன நபரை இந்த கோபாலசாமி பார்த்திருக்கணும், அல்லது இந்த கோபாலசாமியே இந்த கொலையை பண்ணிருக்கணும். இன்னும் அவரையே சொல்லாத இருக்க. சம்திங் ரெண்டு ஐட்டம் இருக்கு. ஒண்ணு பணம், அல்லது பயம். ஓ, பணத்துக்காக அவ்வளவு துரோகம் செய்யறதா அவர்? என்ன சொன்னீங்க போங்க. அதுல அவனை வீட்டடிக்க ஆளே கிடையாது. பணத்துக்காக வேண்டி எதுவும் செய்யக்கூடிய பெரிய மனுஷா கோஷ்டிக்கு அவன் ஒரு பிரசிடென்ட். அதோட அவன் ஏற்கனவே கணக்குல செஞ்ச குவாலிபிகேஷனை சுந்தரமூரியார் கண்டுபிடிச்சு அவன் கழுத்துக்கு வந்தாச்சு. இப்ப சுந்தரமூரியார் தலை போனது அவனுக்கு ரத்த தேங்காய் எடுத்து வச்ச மாதிரி சார். தேவரா சார் உட்கார். சாதம் இல்லை சார், ஆனா சும்மா உட்காரிய. வாங்க சார், வாங்க. உட்காருங்க, உட்காருங்க, பயப்படாதீங்க, உட்காருங்க, உட்காருங்க. எங்க இவ்வளவு தூரம்? மோகன சுந்தரம் கம்பெனி கேஷியர் நீங்க தானே? ஆமா சார், ஆமா. கோபாலசாமி நாயுடு. பாலுமொழியார்னு ஒருத்தர் சில நகைகளை உங்க பேங்க்ல அடமானம் வச்சாரு, அப்ப நீங்க இருந்தீங்கல்ல? இருந்திருக்கேன் சார், இருந்திருக்கேன். இந்த மாதிரி சுந்தரமொழியாருக்கும் பாலுமொழியாருக்கும் அந்த நகை விஷயமா தகராறு நடந்த போது நீங்க இருந்திருக்கீங்க. எப்பவுமே அங்கதான் சார் இருந்தேன். நானு அங்கேயேதான் இருந்தேன், எங்கேயும் போல. பாலுமொழியார் நகைகளை வாங்கிட்டு போனதாக பொய் கழித்து போட்டு ரசீது தயார் செய்தது நீங்க தானே? ஐ ஆம் பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் சார். தெரியுது, சும்மா சொல்லுங்க. மோகன முதலியார் சொல்லித்தான் நான் அதை செஞ்சேன். நான் என்னமோ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். அப்போ மோகனமொழியார் சொல்லித்தான் சுந்தரமொழியாரே நீங்க கொலை செஞ்சீங்க இல்ல? நான் அப்படி செய்வேன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? சந்தேகிக்க இடம் இருக்குல்ல. அது போட்டோம், அந்த நகைப்பட்டி விஷயம் உங்களுக்கு தெரியுமில்ல? மோகன முதலியார் அந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய்
பம்பாயில வித்துட்டு வந்துட்டாரு. இப்படி ஏதாவது வரும்னு தெரிஞ்சுதான் அதை வாங்கினதுடைய அட்ரஸ் கூட என் டைரியில் எழுதி வச்சிருக்கேன் சார். எதை வாங்கினதுடைய அட்ரஸ், அந்த நகையை வாங்கினதுடைய அட்ரஸ் என் டைரியில் எழுதி வச்சிருக்கேன் சார். எது பார்த்துமா சீக்கிரம் பையா, சரியமற்ற பையன் எங்க போய் தொலைஞ்சானோ தெரியல. இவன் எங்கேயே போய் தொலைஞ்சானா இவன்? மிஸ்டர் கோவிந்தன், இந்த கோபாலசாமி நாயுடு உங்களை விட புத்தியில சிறந்தவன்றதை ஞாபகம் இருக்கட்டும். ஆனா நெக்ஸ்ட் டைம் மீட் பண்றப்ப யார் உண்மையான குற்றவாளிங்கிறது நிச்சயமா சொல்றேன். குட் பை. ஐயோ, அட பூபதியா? ஆமா ஆமா, பாக்கி விஷயத்தை வீட்டுல போய் பேசிப்போம். உங்க உத்தரவை மீறி நான் வந்தது தப்புதான். இருந்தாலும் உதவிக்கு ஆள் இல்லாம நீங்க தனியா போறது இந்த துப்பறியின் தொழிலுக்கே விரோதம். தேங்க்ஸ் பூபதி, நீ இப்படி பேசுறது உன் அனுபவ குறைவை காட்டுறது. எனக்கு நிழல் மாதிரி உதவி செய்ய ஒரு ஆள் இருக்கான்ப்பா. இந்த சமயத்துல அவன் எங்க போனா? கேர்லெஸ் ஃபெலோ. என்ன காப்பாத்துறதை விட முக்கியம் கோபாலசாமியை பின்தொடர்ந்து போறது. ஓஹோ, கோபாலசாமி பின்னால ஒரு ஆள் போயிருக்கானா? அப்பா ஐ அம் வெரி சாரி கோவிந்தன். சார், ராம்தாஸ்னு ஒருத்தர் வந்திருக்கார். விசாலாட்சி சம்பந்தமா ஏதோ தகவல் கொண்டு வந்திருக்காரா? விசாலாட்சியா? ஆமா. கோவிந்தன், பூபதி, அவர் என்ன தகவல் கொண்டாரோ என்னமோ, அது வாஸ்தவமோ பொய்யோ எதா இருந்தாலும் சரி, நீ இருக்கிறது வெளியில தெரியவே கூடாது. பேசாத உள்ள போ. அவரால் என்ன அடையாளம் கண்டுவிட முடியாது கோவிந்தன். பாப்பாவை பத்தி நீ உள்ள போப்பா பிளீஸ். வர சொல்லு. நமஸ்காரம். நமஸ்காரம் ராம்தாஸ், உட்காருங்க. நித்தமில்லை, விசாலாட்சியை பத்தி விளம்பரத்தை பார்த்தேன். அது சம்பந்தமா பார்த்து போனான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். விசாலாட்சி வெள்ளிக்கிழமை காலை 11 மணியில இருந்து சாயந்தரம் 6:30 மணி வரைக்கும் எங்க கொடுத்தா இருந்தேன். அப்படியா? அதை கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? விசாலாட்சி வீட்டுல மனஸ்தாவப்பட்டு அவளுடைய அத்தை மகன் பூபதியை பார்த்து காந்தி நகர் வந்திருக்குது. வரும்போது பட்டணத்து பகல் கொள்ளைக்காரங்க கிட்ட ஆப்பிட்டுக்கிட்டது. அப்புறம் அப்ப நான் காப்பாத்தினேன். விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வேண்டிய புத்திமதிகளை சொன்னேன். வீட்டுக்கு போக மாட்டேன்னு ஒரே பிடிவாதமா சொல்லிடுச்சு. சுந்தரமல்லியார் கம்பெனி இருக்கிறது விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு கம்பெனிக்கு அழைச்சிக்கிட்டு போய் மெயின் கேட் உள்ளே போற வரைக்கும் கண்ணால பார்த்தேன். அப்போ மணி சுமார் 6:30 மணி இருக்கு. ஆமா, நீங்க ஏன் கூட போகல? நான் கூட போறது அவருக்கு கொஞ்சம் அவமானமா இருக்குங்கிறது ஒண்ணு, எனக்கு அவசர ஜோலியா இருந்தது ஒண்ணு, இந்த மாதிரி அபாயத்தை எதிர்பார்க்காது ஒண்ணு. இந்த லெட்டர் ஒண்ணும் இன்னைக்கு வந்திருக்கு. லெட்டரா? எங்க படிங்க பார்க்கலாம். என் பிராணனை காப்பாற்றிய ஐயா, விசாலாட்சி வணக்கம். உதவி வேண்டும் காலத்து உங்களை தேடி வருவதாய் சொன்னேன். நேரில் வர வசதி இல்லை. மிகவும் அசௌகரியமான சூழ்நிலையில் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். தாங்கள் என்னை காப்பாற்ற ஆரம்பித்து இருந்தால் இந்த கஷ்டமெல்லாம் நேராக இருந்திருக்கும். நான் எவ்வளவு யோக்கியன் என்று நம்பி இருந்த இவ்வளவுதான் எழுதிருக்கு. ஓஹோ, உங்க கார் முன்னதும் கம்பெனியில இருந்து வேகமா இறங்கி வந்து பூபதி அவன் கார்ல ஏறினான் இல்லையா? ஆமா. விசாலாட்சியை கூப்பிட்டும் திரும்பி பார்க்காத போயிட்டான், அப்படித்தானே? அது காதல் விழுந்திருக்காது. அது ஆராய்ச்சி செய்து சொல்ல வேண்டிய விஷயம்னா சரி, ரொம்ப தேங்க்ஸ். விஷயம் தெரிஞ்சாலும் பலுவில சொல்ற பெரிய மனுஷா ரொம்ப குறவு சார், அதுவும் கொலைக்கேஸ்ல. விசாலாட்சியை கண்டுபிடிக்கிறது உண்டான சம்பளத்தை நான் தர்றேன். சந்தோஷமா வாங்கிக்கிறேன். ஆனா நான் சொல்லி அனுப்பிச்ச போது நீங்க பணம் அனுப்பிச்சா போதும். ரொம்ப சரி, நான் வரட்டுமா? நமஸ்காரம். பூபதி, கேட்டியா? பாப்பா கூப்பிட்டது என் காதல விழுந்திருந்தா அந்த கதையே வேற. அது இருக்கட்டும், இந்த லெட்டர் எங்க இருப்பாரு? போஸ்ட் ஆபீஸ்ல முத்திரையே சரியா போடுறது இல்ல. மை பட்டதும் படாதுமா. முதல் எழுத்து எஸ், மூணாவது எழுத்து ஐ, கடைசி எழுத்து ஆர். எஸ்ஐஆர். ஒருவேளை ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்குமோ? இது 13 எழுத்துல இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் அதுவும் இல்ல. ஸ்ரீரங்கப்பட்டணம்
எனக்கு அது எம்ல வருது. ஸ்ரீபெரும்புதூர். ஸ்ரீபெரும்புதூர். வெரி குட் பூபதி. உனக்கு பாப்பா இருக்கிற இடம் கிடைச்சுடுத்து. எனக்கு கோபாலசாமி ஆளே கிடைச்சுட்டான். சார், இது என் பாப்பாவுடைய கையெழுத்து தான் சார். ஆமா, இந்த அரோகர வாக்கியம் யார குறிப்பிடுறது? என்ன குறிப்பிடுற மாதிரி தான் இருக்கு. ஆனா நான் இல்ல சார். சார், இன்னொரு குழு. என் பிரியம் உள்ள கோபுன்னு எழுதி அடிச்சிருக்கு சார். அதனால கோபுங்கிறவனுடைய காதலியனுடைய வீட்டுலதான் பாப்பா இருக்கணும். அவ அவசரத்துல இத கவனிக்காம இந்த லெட்டர் பேப்பரை கொடுத்திருக்கணும். எப்படி சார்? வெரி குட் பூபதி. சரி, நான் உடனே போய் கோபாலசாமியை பிடிக்கணும். நீ என்ன பண்ண போற? நீங்க பர்மிட் கொடுத்தா ஸ்ரீபெரும்புதூருக்கு போய் கோபுங்கிறவனை கண்டுபிடிச்சு அவன் காதலியை பிடிச்சு பாப்பாவை கண்டுபிடிச்சிருவேன் சார். ஆத்திரப்படாத இருக்கணுமாப்பா. பாப்பாவை பார்த்தாலே எனக்கு பாதி ஆத்திரம் குறைஞ்சிடும் சார். சரி, உனக்கு யார அழைச்சும் போற? என்னுடைய சர்வெண்ட் சுப்பன் நான் ஒருத்தர் இருக்கான். ரொம்ப நல்ல ஆளு. அவன் அந்த பக்கத்து ஆளு. அவனையும் கொண்டு வரேன் சார். சரி, நீ போய் முயற்சி பண்ணு. நான் போய் அந்த கோபாலசாமி அஃபேரை முடிச்சுண்டு நான் அங்க வந்துடுறேன். இன்னொரு விஷயம், நான் சில ரகசியங்கள் சொல்லுவேன், அதுபடிதான் நடக்கணும். அப்படியே சார். சார் சார், சப் இன்ஸ்பெக்டர் வர. ஐயோ, சப் இன்ஸ்பெக்டர். மிஸ்டர் கோவிந்தன், நீங்கள் பூபதிக்கு இடம் கொடுத்து இங்க மறைச்சு வச்சிருக்கிறதா தெரிகிறது. அதற்கு வேண்டிய சாட்சி இருக்கு. நெடுக சர்ச் பண்ணி நான் இப்ப அரெஸ்ட் பண்ண போறேன். ஓ எஸ், எனக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்லை. தாராளமா சர்ச் பண்ணிக்கலாம். பிஜி, உங்க சப் இன்ஸ்பெக்டர் சாயங்காலம் 4 மணிக்கு வந்து பாக்குறேன்னு சொல்லு. நீ போ. எஸ் சார். நீ எந்த ஸ்டேஷன்? டீ டக்கர். என்னது டீ டக்கர்? என்னடா டீ டக்கர்? பாப்படம். ஓ, மாம்பழம் சார். மாம்பழம் மிஸ்டர், மாம்பழம். மாம்பழமா? குழந்தை பிள்ளை, நெடுக சர்ச் பண்ணு. ஒழுங்கா இந்த வீட்டுல இருக்கிறதா இது இல்ல. என்ன பண்ணி விடுவீங்களா? இந்த பயமுறுத்தல் வேணாமா? நாங்களும் 20 வருஷமா இந்த வீட்டுல வேலை பார்க்கிறோம். முதலாளி போயிட்டாரு. உங்க இஷ்டப்படி கும்மாளம் போடுறீங்க. இல்ல, கணக்க தீர்த்து முதல்ல அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவியா? முதல்ல அந்த வேலையை செய்யுங்க. ஏன்னா பெரிய கவர்மெண்ட் உத்தியோகம் பாருங்க, இந்த வேலையை விட்டு போயிட்டா எனக்கு வர பிஞ்சு நின்று போயிடும். இந்த மனம் இல்லைன்னா சண்டை மனம். உட்காரு டிங்கி, உட்காரு. என்னைக்கு உட்காரு? ஒரு சும்மா உட்காரு. பாத்தியாடி, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம உட்கார்ந்துக்கிறத. அவனை வெளியே அனுப்ப முதல்ல. எல்லாத்தையும் அனுப்பிச்சாச்சு. அது ஒண்ணுதான் பாக்கி. அதையும் இருக்கா அம்மா அங்க அவன் கிளம்ப இருக்கலாம். டிங்கி, நீ போய் உங்க ஆத்தா வீட்டுல இரு. நான் போய் தம்பி பூபதி அழைச்சிட்டு வரேன். எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கா? இட்லி பண்ண சொல்லுமா? அட, ஏன் சத்த போற? சும்மா இருக்கியா? அடி அங்க முத்து, அடி ராமச்சலக்கா, என்னடி 2 பேரும் உள்ள வேலை செய்றீங்க? சீக்கிரம் வாங்கடி, கூட்டம் எல்லாம் வந்திருக்குது. ஏய்யா, இன்னைக்கு கடந்தானா? இட்லி கிடையாது. பணத்தை கொடுத்துட்டு மரியாதையா போகணும். இல்ல உன் வேலைக்கு துண்டா அவுத்து வச்சுட்டு போகணும். போராடி அங்க. நானும் 20 வருஷமா இட்லி பிசினஸ் பண்றேன். என்கிட்ட வச்சுக்க. ஏய்யா, என்கிட்ட விளையாடுயா? ஏண்டி, குழம்பு ஊத்துனா சுண்டாங்கி போடாதே, சுண்டாங்கி போட்டா குழம்பு ஊத்தாதே. யாருடைய அப்பு ஊத்து போட்டு அம்மா ஊத்து தொத்துடி தெரியுமா? ஓடி அண்ணன் கவனி. ஆட்டா ஆயா சிங்குவார் கத்துறான். அதே படாமா நீங்கள் நல்லா அழிக்கிறீங்களா? என்னைக்கும் இப்படித்தான் இருப்பேன். ஏன்னா என்கிட்டயும் உங்ககிட்டயும் மோசநாட்டம் கிடையாது. பாரு தம்பி யாரு? தம்பி தம்பி அட, தம்பி யாருன்னு கேட்டா, தம்பி யாரு? நம்ம தம்பி. தம்பிக்கு சாவல் நை கொக்கரக்கோ கோழி. அதுக்கு லடாய்க்குமே தம்பிக்கு நம்ம கோழி வாங்க வந்திருக்கான். ஓஹோ, கோழி வாங்க வந்தீங்களா? தம்பி பேரு? தம்பி பேரு தம்பிக்கான். தம்பிக்கான்
तंबी का नाम बूबू है। बूबू है। है ही नहीं, बूबू बोलो। बूबू கூட பேரா இருக்கும். இந்த ஊர்ல பாபு அப்படின்னு ஒரு அரைப்பைக்கு இருக்கு. அது மாதிரி இது பூபு சொல்லலாம். அது கூட வந்தேன். சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். குட் மார்னிங். குட் மார்னிங். நான் நீங்க நம்ம மദ്രാஸ்ல இருந்து வரோம். நம்மளுக்கு காவல் போனா நம்ம மദ്രാஸ்ல சொல்றாங்கோ இந்த ஸ்ரீபெரும்புதூர் மேலே போங்கோ, உங்களுக்கு கோப்பு சொல்லி ஒரு மனுஷன் வருவான். அந்த மனுஷன் கிட்ட கேளுங்க, உங்களுக்கு சாவல் கிடைக்கும்னு சொன்னாங்க. நம்ம இங்க வந்தாங்க, நம்மள பார்த்தாங்க. மெட்ராஸ்ல இதை பத்தி சொன்னாங்க. வெரி ஃபேமஸ் மேன் இன் மெட்ராஸ் பாலிடிக்ஸ் மியூசிக். ஆமாங்க. என்ன கட்டி என்ன வேணும்? சாவல் சாவல். நிம்மல் ஆம்லேட் சொல்றதுல ஆம்லேட் அந்த முட்டை கோழி கோழி சேவல் சேவலா இங்க எங்க கிடைக்கும்? இங்க இருந்து 3 மீல் தூரத்துல நூறுல முதலிங்கிறவனுடைய பங்களா இருக்கு. அவன் ஒரு கோயில் பண்ண வச்சிருக்கான். அவன்கிட்ட ஒரு ஏஜென்ட் ஒருத்தர் இருக்கான். முத்தாப்பே ஜென்டில்மேனை கண்டாலே பிடிக்காது. அவன் மரகட்டம் இந்த சின்சியரா லவ் பண்ற. நீங்க அதை கட்டாயம் மீட் பண்ணுங்க. உங்க விஷயத்தை பற்றி சொல்றேன், அப்புறம் உங்ககிட்ட வந்து சொல்றேன். உங்க பேரு? நம்மளுக்கு பேரு பூபு சொல்றாங்க. வேற என்ன பாபு 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 பூபு கோபு பாபு வர வா. ஓகே தம்பி, கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்தாப்புல இந்த ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே நீ சொன்ன கோபுங்கிற இந்த முட்டா பயலை எப்ப பார்த்துட்டோமோ பாப்பாவை இனிமே நிச்சயமா நான் கண்டுபிடிச்சுக்கோ. சுபனா இதோட விடக்கூடாது. இவனை சிஐடி மாதிரி துரத்திக்கிட்டே போனோம். வா போலாம். அது சரி தம்பி, வந்ததுதான் வந்தோம். இந்த கிராமத்து தோசையெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு. ஆளுக்கு ஒவ்வொரு நேரம் தள்ளி வச்சுட்டு போகணும். முடியாது, வேலைதான் முக்கியம். அரைவச்சனாவது பார்க்க முடியாது தம்பி. நீ பார்க்க பண்ண வேணாம், வெத்தலையும் பண்ண வேணாம். ஐயோ, கொஞ்சம் காப்பியாவது குடிச்சிட்டு வரேன். சுபனாச்சும் வா போலாம்.